ஹாய் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி உங்களோட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கைவினைப் பொருட்கள் எல்லாமே என்னோட குழுவில் இருக்கவங்க, என்னோட தோழிகள் செஞ்சது தான். இது எப்படி அப்படின்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் இருக்குல்ல, அதோட தேங்காய் திருவி முடித்த பிறகு அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் இந்த கைவினைப் பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது சொல்லிக் கொடுக்குறதுக்கும், பயிற்சி கொடுக்குறதுக்கும் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க மூலியமாக நாங்கள் குழுவில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பொருளை எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சிற்பங்களாகவும் இதாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுபடி நாங்களும் செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்தவங்க செஞ்சது. அது எல்லாமே நாங்கள் மொத்தமாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்திட்டு அது ஒரு வேஸ்ட்டு பொருளாக நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதை வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தும் போது ஒரு பொம்மைகளாகவும் ஒரு உருவங்களாகவும் செய்யும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள்.